DNG Handcraftல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூஜை கூடையோட மாடல்ஸும் பூஜை கூட ஃப்ரேம் ஃபிக்ஸிங்ல வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுல வந்து 3 கூடைகள் இன்னைக்கு இருக்கு. எல்லாமே நான் வந்து டீலக்ஸ் வேர்ல தான் நான் வந்து போட்டிருக்கேன். எப்போ யூஸ் பண்ற ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வேர்ல தான் போட்டிருக்கேன். அதுல என்னென்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். இது பாருங்க, ரோஸ் அண்ட் சாண்டில் மிக்ஸ் பண்ணி இந்த நார்மல் நாட்ல போட்டிருக்கேன். இது வந்து சிவன்கன்ல ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கலர் சேம் ரோஸ் அண்ட் சாண்டல் மாதிரியே இருக்கும். இன்னைக்கு இந்த கூடையோட மெஷர்மெண்ட், இதுல வர டவுட்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நார்மல் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசிக்கா சொல்றேன், 2 லெக் இருக்கும். 2 லெக், ஒவ்வொரு லெக்லயும் வந்து 6 குமிழ் வந்து இருக்கும். கீழே வந்து கிராஸ் நாட்ல போட்டிருப்போம். ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்றப்ப உங்களுக்கு 11 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ள மடக்கி சொருகி இருக்கேன் நான். சேம் ரோஸ் கலர்லயே தான், அப்பதான் அந்த டிசைன் வரும். இதுவும் பாத்தீங்கன்னா பேஸ் வந்து சேம் அதே தான். 2 லெக், ஒவ்வொரு லெக்குக்கும் 6 குமிழ் இருக்கும். மேல வந்து சிவன் கண்ல போட்டிருக்கேன். இதுல வந்து 10 லைன் தான் போட்டிருப்போம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றப்ப அப்படியே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்றதுனால 10 லைன் போட்டிருப்பேன். ஆனா ஹைட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 5 அடியில 6 வயர் எடுத்து சாண்டில் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்து 5.25 அடியில 12 வயர் எடுத்து அடுத்த குமிழ் வந்து போட்டுக்கணும். அடுத்து 5 அடியில 12 வயர் எடுத்து அடுத்த குமிழ் வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி எப்படி இந்த குமிழ்லாம் ஜாயின் பண்ணி எப்படி இந்த கிராஸ் நாட்லாம் போடணும்னு தனியா நான் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நான் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹைட் வந்து திரும்ப ரோஸ் கலர்லயே நல்லா ராணி ரோஸ். இது வயர் நல்லா டைட்டா நீங்க போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த கூட நல்லா 11 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகிக்கோங்க. ஏணிப்படி முடிச்சுதான் போடணும். அப்படின்னா கூட வந்து ஈவனா வந்து ஃபினிஷ் ஆகும். ஹேண்டில் வந்து இதுக்கு வந்து பூ ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். நான் அந்த ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் நான் லாஸ்டா சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, பிளைனா ஒரு இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிருக்கேன். சேம் இதே தான், ப்ளூ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர்ல அதே மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் இந்த கூடைகள் எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் போட்டேன். இதுல டவுட் என்ன அப்படின்னா, இந்த நார்மல் நாட்ல போட்டதுக்கு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியல, இந்த சிவன் கனுக்கு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் உங்களுக்கு சேம் இதே மெஷர்மெண்ட் தான் இந்த கூடைக்கும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சிவன் கண் கூடைக்கும் அதே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஹைட் இன்க்ரீஸ் பண்றப்ப மட்டும் நீங்க அந்த ஒயிட் கலர்ல நீங்க வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்கும். சிவன் கண் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ரோஸ் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி வர்றப்ப உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஹைட் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி ஹைட்ல இருக்கா. ஆனா டிஃபரன்ஸ் அதோட அந்த அகலம் பாருங்க, உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். நாட் வந்து ஒரே சேம் வயர் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். ரெண்டுத்துக்கும் சேம் அதே ராணி ரோஸ் தான் எடுத்து நான் வந்து போட்டிருக்கேன். ஆனா வந்து பாருங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த ஃப்ரேம் வச்சதுக்கும் நார்மலா நம்ம பூ போட்டதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இதோட கேப் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. அதோட வித்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாருங்க. 9 இன்ச் இருக்கு. நம்மளோட ஃப்ரேம் ஆனா எவ்வளவு இன்ச்சு? 7 இன்ச் ஃப்ரேம் தான். அதனாலதான் நார்மல் நாட்டுக்கு வந்து இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு செட் ஆகல. ஏன்னா முதல்ல போட்ட வீடியோஸ்ல எல்லாமே வந்து எனக்கு வந்து செட் ஆச்சு, அதனால நான் போட்டேன். இப்ப வந்து எனக்கு இது வந்து செட் ஆகல, அதனாலதான் நான் வந்து சிவன் கண்ல வந்து ஃப்ரேம் வச்சு நான் போட்டு கொடுக்குறேன். நார்மல் அதாவது டீலக்ஸ் வேர்ல போடணும் அப்படின்னா சிவன் கண்ல வந்து நம்மளுக்கு சூப்பராகவே செட் ஆகுது. இது பாருங்க, இந்த பூஜை கூட ஃப்ரேம் பாருங்க, இது வந்து இப்படிதான் இருக்கும். இந்த ஃப்ரேம் எப்பயுமே என்கிட்ட இருக்குங்க. இந்த மாதிரி 7 இன்ச் ஃப்ரேம், மேலே ஹேண்டில் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் வேணும்னா என் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஃப்ரேம் தான் நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. சூப்பராகவே வந்திருக்கு. 7 இன்ச் ஃப்ரேம் நீட்டா செட் ஆகுது. அதாவது சிவன் கண் கூடைக்கு நாட்ஸ் நெருக்கமா வர்றப்ப உங்களுக்கு இந்த 7 இன்ச் ஃப்ரேம் வந்து நீட்டா செட் ஆகுது. கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்றவங்க, எங்கிட்ட வாங்கி அதை பின்னி யூஸ் பண்றவங்களும் இந்த மாதிரி சிவன் கண்ல நீங்க இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சு போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து செட் ஆகும். என்னோட வயர் வந்து மொத்தமா இருக்கனால டீலக்ஸ் வயருக்கு வந்து இது செட் ஆகல. அதுதான் இன்னைக்கு வந்து மெயினா சொல்லியிருக்கேன் நான். இங்க பாருங்க, நான் பிளைனா இந்த மாதிரி வர இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் போட்டிருக்கேன். அது பாக்குறதுக்கே அழகா இருக்கும். உள்ள இன்னர் வியூ பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹேண்டிலே வேணாம், எங்களுக்கு வெறுமனை கூட கொடுங்கன்றாங்க. ஏன்னா டைனிங் டேபிள் எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சுக்குவாங்க, வேற ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு, சாமி ரூம்ல வெறும் பூ மட்டும் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க. அதனாலதான் இப்போ இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து நான் வந்து பூ ஹேண்டில் போட்டிருக்கேன். அந்த பூ ஹேண்டில் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தனியா இந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க பூ ஹேண்டில் போட்டுக்கலாம். இது வந்து 6 வயர் ஹேண்டில்.
6 அடியில் 6 வயர் எடுத்துக்கணும். அதை வந்து 2 நாட் போட்டால் உங்களுக்கு வந்து 3 நாட் கிடைக்கும். சென்டரில் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து பிரித்து போட்டுக்கலாம். இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் வேணுன்றவங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமுமே வயர் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருப்போம். அதை கரெக்டாக எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 சைடுமே நல்லா நீட்டாக சொருகி விட்டுருங்க. நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த பூஜை கூட வந்து சூப்பராகவே இருக்கும். கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பாருங்கள், நான் வந்து இந்த 2 கூடைக்குமே நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்படி பாருங்கள், சைடு சைடாக சொருகியிருக்கேன். நல்லா 5-6 நாட்டுக்கு நல்லா சொருகிருங்க. நல்லா கூட வந்து நல்லா பெருசாகவே இருக்குங்க. அது நாட்ஸ் நல்லா மொத்தமாக இருக்கனால பெருசாகவே இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாட்ஸ் நல்லா டைட்டாக போடுங்க. கூட நல்லா சூப்பராக ஃபினிஷ் ஆகி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது ஆடாமல் இருக்கிறதுக்கு சேம் அதே கலர்லேயே எடுத்து நீங்கள் இந்த நம்ம எப்படியும் ஹேண்டிலுக்கு கட்டுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் வந்து கெட்டிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த கூடையோட ஃபினிஷிங் லுக்கு எல்லாமே சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு வந்து டபுள் கலர்லையும் ஹேண்டில் கொடுக்கலாம், சிங்கிள் கலர்லையும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கெல்லாம் இந்த நிறைய பேர் இப்போ இந்த கூடைகள் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. நவராத்திரி டைமாக இருக்குன்றதுனால நிறைய பேர் வந்து பூஜை கூட ஃப்ரேம் வச்சது, வெறுமன சிவன் கண்ணில் போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா முன்னாடியே எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.